இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாச குடும்பங்களை உங்கள் யாவரையும் இயேசுவின் திருப்பெயரில் இந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் நாளிலே சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேரத்தில் இறை தியானம் ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானது. ஆமென். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே, மகிழ்ச்சியான ஆண்டவரே, காலை வேலை இரவு முழுவதும் கிருபையாய் எங்களை காத்து வழிநடத்தினீர், ஆசீர்வதித்தீர். இந்த நாளிலும் உம்முடைய இறைச்செய்தியின் வழியாக எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க ராஜா, நாங்கள் கேட்கின்றோம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பர் சாரியும் சகோசாரி எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களும் உங்களுடைய இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இறை பொறுப்பேற்றுகளும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நம்ம ஆண்டவர் நாமத்தை துதிக்க முடியாய் 72வது பாடலாகிய சர்வலோகாதீப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகன நமஸ்காரம் என்ற பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 72வது பாடல். सर्वलोकाधिप नमस्कारं सर्वसृष्टिगण नमस्कारं सर्वलोकाधिप नमस्कारं सर्वसृष्टिगण नमस्कारं தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் தயபர பிதாவே நமஸ்காரம் அவதார நமஸ்காரம் ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம் திரு அவதார நமஸ்காரம் ஜகத்தி ரட்சகனே நமஸ்காரம் தரணியின் மன்னுடர் உயிரடைந்தோங்க தரணியின் மன்னுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாஹண்டோய் நமஸ்காரம் தருவினில் மாஹண்டோய் நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகண நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சர்க்குருவே நமஸ்காரம் பரிசுத்த ஆவி நமஸ்காரம் பரம சர்க்குருவே நமஸ்காரம் அருமையாடியார் அகத்தினில் வசிக்கும் அருமையாடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம் அரிய சித்தே சதா நமஸ்காரம் சர்வலோகாதிப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகண நமஸ்காரம் தொழிலோனே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் தொழிலோனே நமஸ்காரம் மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம் கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா கர்த்தாதி கர்த்தா கருண சமுத்திரா தோஜத்ரியேகத்வ நமஸ்காரம் தோ
सर्वोच्च त्रिएकत्व नमस्कारम सर्वलोकाधिप नमस्कारम सर्वसृष्टिगणे नमस्कारम सर्वलोकाधिप नमस्कारम सर्वसृष्टिगणे नमस्कारम தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம் தயபர பிதாவே நமஸ்காரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியான காலை வேளையிலே இயேசுவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் இந்த ஊழியத்தின் சார்பாக, வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது உபாகமம் 28ஆம் அதிகாரம். இந்த பகுதி கீழ்ப்படிதலுக்கான ஆசிகள் அல்லது கீழ்ப்படிதலுக்கான ஆசீர்வாதங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 26:3 முதல் 13, இணை சட்டம் அல்லது யாத்ராகமம் 7:12-24 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை மீண்டும் மோசே சொல்லுகின்றார். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த புத்தகத்தினுடைய பின்னணியை சற்று நாம் பார்க்கும்போது மோசேனுடைய கடைசி உரைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் மோவாப் தேசத்தில் குடியிருக்கிறாங்க. இந்த பிளைன்ஸ் ஆஃப் மோவாப் என்று சொல்கிறாங்க. மோவாபுடைய சமவெளி, அந்த இடத்துல அங்கிருந்து அவர்கள் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை பார்க்கிறார்கள். இப்போ மோசே இங்கிருந்து நீங்கள் போகிறீங்க, 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்துட்டீங்க, புதிய தேசம் வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போகும்போது இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்கிறார். இப்படியெல்லாம் இருக்கணும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பதை தெளிவாய் சொல்லுகிறார். அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது இந்த லீடர்ஷிப், டிரான்சிஷன் ஆஃப் லீடர்ஷிப். மோசே கிட்ட இருந்து ஜாஷுவா கிட்ட அந்த லீடர்ஷிப் போகுது. அதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். மீண்டும் ஒரு முறை இதை அவர் ரீகேபிட்டலேஷன் அண்ட் ரெனியூவல் ஆஃப் த காட்ஸ் லா, காட்ஸ் வேர்ட் என்று நம்ம பார்க்கிறோம். இவருடைய ஆசிரியர் மோசே தான், 5 ஆகமத்தை அவர் தான் எழுதியார் என்று நம்ம பார்க்கிறோம். பின்னாடி பல ஆசிரியர்கள் இதை தொகுத்திருக்கிறார்கள். ஏறக்குறைய இதனுடைய காலம் 1200 1111ஆம் நூற்றாண்டு வரையில், அதாவது 12,000 நூற்றாண்டுலேருந்து 1200 நூற்றாண்டுலேருந்து 1100 BCE என்று நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் இதனுடைய கல்ச்சரல் அண்ட் தியாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கவனன்ட் ரெனிவல் டியூட்ரானமி, அதான் நம்ம பார்க்குறோம். கவனன்ட் ரெனிவல், உடன்படிக்கை மீண்டும் புதுப்பிக்கின்ற ஒரு காரியத்தை நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். முக்கியமாக கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இருக்கின்ற அந்த உறவை நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல் நியாயப்பிரமாணத்துக்கு மூலமாய், நியாயப்பிரமாணத்தின் வழியாய் மக்களுக்கு கடவுள் கொடுக்கின்ற இறை வார்த்தைகள், அதில் முக்கியமாக இஸ்ரவேல் சமூகத்தில் இருக்கின்ற தவறுகளை சுட்டி காண்பிக்கின்றார். கடவுளுக்கு ஏற்புடைய தொழுகை, நீதி, நியாயம், சமூக வாழ்க்கை பற்றி இங்கே மோசே பேசுகின்றார். இதில் இருக்கின்ற இறையல் சிந்தனைகள், கடவுள் வல்லமை உள்ளவர், இஸ்ரேலை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்கின்ற முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கிறோம். பின்பு சேர்க்கப்பட்ட காரியங்களை பார்க்கும்போது யூத பாரம்பரியங்களை குறித்து பேசுவது, யூத பாரம்பரியம், யூத நியாயப்பிரமாணம், அவருடைய லிட்டர்ஜி, தியாலஜி, இதெல்லாம் அன்றைக்கு பேசப்பட்டிருக்கிறது. அதே போல் கிறிஸ்டியன் ட்ரெடிஷனில் நம்ம பார்க்கும்போது the books emphasize on covenant law and obedience has also influenced Christian theology and practice. அதாவது கிறிஸ்தவ மார்க்கத்தில் நம்ம பார்த்தா கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை வாழ அழைக்கப்படுகின்ற ஒரு காரியமாக நாம் பார்க்கிறோம். அதான் இந்த பக்கத்திலே, உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடு, நான் இன்று உனக்கு விதிக்கும் அவருடைய கட்டளைகள் அனைத்தையும் கடைபிடிப்பதில் கருத்தாயிரு, அப்போது உலகில் உள்ள மக்களினங்கள் அனைத்திற்கும் மேலாக
உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடுத்தால் இந்த ஆசிகள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். நீ நகரிலும் ஆசி பெற்றிடுவாய், வயல்வெளியிலும் ஆசி பெற்றிடுவாய். உன் கருவின் கனியும் உன் நிலத்தின் பயனும் உன் கால்நடைகளின் ஈற்றுகளும் உன் மாடுகளின் கன்றுகளும் உன் ஆடுகளின் குட்டிகளும் ஆசி பெற்றிடும். உன் கூடையையும் உன் மாவு பிசையும் தொட்டியையும் ஆசி பெற்றிடும் என்று சொல்றார். அது ஆசீர்வாதம். கடவுள் வந்து நீ கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் இல்லையா? ஒபீடியன்ஸ் டு த காட்ஸ் வேர்ட். அதான் இந்த பகுதியில் முழுமையாக நம்ம பார்க்கிறோம். உன் கூடையும் உன் மாவு பிசையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு எதிராக எழும் உன் பகைவர்கள் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஆண்டவர் அவர்களை உன்னிடம் ஒப்படைப்பார். அவர்கள் ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார், ஆனால் 7 வழியாய் உன் கண்களுக்கு முன்னே ஓடி போவார். இதெல்லாம் வந்து மிக முக்கியமான ஆசீர்வாதங்களாக இஸ்ரவேல் மக்களுக்கு அன்றைக்கு மோசே சொல்லுகிறார். எப்போ? கீழ்ப்படிந்தாதான், வேற ஒன்றும் இல்லை. நீ கீழ்ப்படியலைன்னா இந்த ஆசீர்வாதங்கள் எதுவுமே உனக்கு பலிக்காது என்று சொல்றார். உன் களஞ்சியங்களிலும் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திலும் நீ ஆசி பெறும்படி ஆண்டவர் ஆணையிடுவார். உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு கொடுக்கவிருக்கும் நாட்டில் நீ ஆசி பெற்றிடுவாய். உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அவர் தம் வழிகளில் நடந்தால் அவர் உனக்கு ஆணையிட்டு சொன்னபடி உன்னை தம் தூய மக்களின் முன்பாக நிறுத்துவார். அப்போது பூ உலகில் மக்கள் இனத்தார் அனைவரும் ஆண்டவர் தம் பெயரை உனக்கு வழங்கி இருக்கிறார் எனக் கண்டு உனக்கு அஞ்சுவார். பார்த்தீங்களா? கடவுளுக்கு பயப்படுகிற போதுதான் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். கடவுளுக்கு கீழ்ப்படிவது, கடவுளுக்கு பயப்படுவது, கடவுளுடைய வார்த்தையை கேட்பது, இந்த 3 காரியத்தையும் இந்த பகுதியிலே நமக்கு அவர் சொல்றார். ஹியர் த வேர்ட் ஆஃப் காட், ஒபே த வேர்ட் ஆஃப் காட், ஃபியர் த காட் அண்ட் ஃபியர் ஆஃப் த லார்ட், ஃபியர் டு த வேர்ட் ஆஃப் காட். இது 3த்தையும் முக்கியமாக நம்ம இங்கே பார்க்குறோம். உனக்கு கொடுப்பதாக உன் மூதாதையருக்கு ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் உன் கருவின் கனி, உன் கால்நடைகளின் ஈற்றுக்கள், உன் நிலத்தின் பயன்கள் ஆகியவற்றில் நலன்களால் நீ நிறைவு பெறும்படி ஆண்டவர் அருள்வார். தக்க காலத்தின் உன் நிலத்திற்கு மழை கொடுக்கவும் அதனால் நீ மேற்கொள்ளும் செயல்கள் அனைத்திற்கும் ஆசி வழங்கவும் தம் நன்மைகளின் கருவூலமாகிய வானத்தை ஆண்டவர் உனக்காக திறப்பார். நீ பல்வேறு இனத்தாருக்கும் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். இன்று நான் உனக்கு விதிக்கும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் கட்டளைகளெல்லாம் நீ செவி கொடுத்து அவற்றை கடைபிடிப்பதில் கருத்தாயிரு. அப்போது ஆண்டவரே உன் முதல்வராய் இருந்து எல்லாவற்றையும் முனை மாற்றுவார். கடையனாக ஆக்க மாட்டார். நீ உயர்வாயின்றி தாழ்ந்து போக மாட்டாய். எனவே நான் இன்று உனக்கு கட்டளையிடும் எதிலிருந்தும் விலகாதே, வலமோ இடமோ விலகி நடக்காதே, வேற்று தெய்வங்களின் பின் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்யாதே. பார்த்தீங்களா? இதுதான் மிக முக்கியமான ஆசீர்வாதங்களாக இந்த 14 வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுளுக்கு கீழ்ப்படிவது, கடவுளுடைய வார்த்தையை கேட்பது, கடவுளுக்கு பயப்படுவது, இந்த 3 காரியங்களும் இன்றைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நமக்கு மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய வார்த்தையை படிக்கின்றோமா? அதற்கு கீழ்ப்படுகிறோமா? அதற்கு பயப்படுகின்றோமா? கடவுள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், கடவுள்தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார், ஆகவே நான் அவருக்கு கீழ்ப்படிவேன், நான் அவருக்காக வாழ்வேன் என்று இந்த நாளிலே நாம் ஒரு முடிவு செய்ய வேண்டும். இது நாள் வரையில் நம்ம எப்படி இருந்தோமோ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நாம் மனம் மாறவில்லை என்றால் ஆண்டவருடைய சாபம் வரும். ஏன்னா காலை நேரத்தில் நாம் இதை பார்க்குறோம். பாருங்க, அடுத்தது 15லிருந்து இந்த அதிகாரம் முழுசு நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமையினுடைய விளைவுகள், படியாமையினுடைய பின் விளைவுகளை நம்ம பார்க்குறோம். ஆனால் உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவி கொடாமலும் இன்று நான் உனக்கு விதிக்கும் இந்த கட்டளைகளையும் நியமங்களையும் நீ கடைபிடிப்பதில் கருத்தின்றியும் இருந்தால் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உன்னில் நிலைக்கும். அப்படியே சொல்கிறார். அப்படியே இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா காரியத்திற்கும் ஆப்போசிட்டாகவே கடவுள் வந்து இந்த சாபங்களை எல்லாம் சொல்கிறார். அதனால் நம்ம இந்த காலை நேரத்தில் சாபங்களை நான் உங்களுக்கு சொல்லவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க, கீழ்ப்படிங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதான் ஆங்கிலத்தில் நம்ம பார்க்குறோம், த பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ்.
Deuteronomy 28 emphasizes the importance of obedience to God's commandments, promising blessings for faithfulness and curses for disobedience. The chapter can be divided into two main sections. Blessings for obedience. Deuteronomy 28 1-14 says, curses for disobedience. Deuteronomy 28 15-68. Disobediences. Conditions for blessings. Obedience. The key condition for receiving God's blessings is obedience to His commandments. Deuteronomy 28 1-9, 13 and 14. Faithfulness. Faithfulness to God's covenant is essential for experiencing His blessings. Deuteronomy 28 9, 10. Blessings of obedience. Prosperity. God's promises to bless the Israelites with prosperity, including abundant crops and livestock. Deuteronomy 28 4 and 5, 8, 11 and 12. Victory over enemies. God will give the Israelites victory over their enemies, striking fear in the hearts of those around them. Deuteronomy 28 7 and 10. Holiness. Obedience will lead to the Israelites being established as a holy people set apart for God's purposes. Deuteronomy 28 9, 10. Dominance. God will make the Israelites the head and not the tail, superior to other nations. Deuteronomy 28 13. Importance of obedience and consequences of disobedience. Disobedience will lead to curses, including disease, famine, and defeat. Deuteronomy 28 15-68. Today's New Testament application. While salvation is not earned through obedience, faithfulness to God's commandments is still essential for experiencing blessings in the New Testament era. Matthew 5:11 and 6:20. Conclusion, a call to obedience. May we learn from Deuteronomy 28 the importance of obedience to God's commandments and the blessings that follow faithfulness. Prayer for faithfulness. May God help us to be faithful to His covenant and experience the blessings of obedience. அன்பான தேவ பிள்ளைகளை மிக அழகாக பார்க்குறோம். கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அதான் இங்கே நம்ம பார்க்குற கவனன்ட் அண்ட் லா, நியாயப்பிரமாணமும் உடன்படிக்கையும். யாத்திராகும் 19ஆம் அதிகாரத்திலிருந்து 24ஆம் அதிகாரம் வரையில் கடவுள் இஸ்ரவேல் மக்களோடு அதை ஏற்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அதே போல் லேவியராகும் 26 நம்ம பார்க்குறோம். ஆசீர்வாதமும் சாபமும் கீழ்ப்படுதலுக்கும் கீழ்ப்படியாமைக்குன்னு பார்க்குறோம். யோசுவா 8:30-35 பார்க்குறோம். யோசுவா உடன்படிக்கையை அவன் மீண்டும் புதுப்பிக்கிறதை பார்க்குறோம். அதே போல் ஒபீடியன்ஸ் அண்ட் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும். உபாகம் 4:1-10 மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு கீழ்ப்படிதலை பற்றி பேசுகிறாரு. 1 சாமுவேல் 15:22-23 ஒபீடியன்ஸை பற்றி சாமுவேல் பேசுகிறாரு. சங்கீதம் 119 கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் 175 வசனங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. காட் சோவர்னிட்டி அண்ட் எலெக்ஷன், கடவுளுடைய வல்லமையை பற்றி நம்ம பார்க்குறோம். கடவுளுடைய தெரிந்தெடுப்பு. உபாகமம் 7:6-8, ரோமர் 9:1-29, எபேசியர் 1:13-14. அதே போல் வர்ஷிப் அண்ட் கம்யூனிட்டி, தொழுகையும் ஆண்டவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை. உபாகமம் 12:1-32, லேவியராகும் 23:1-44, சங்கீதம் 122. அதே போல் பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கர்சஸ், சாபமும் ஆசீர்வாதமும். லேவியராகும் 26:3-46, மலாக்கி 3:6-12, கலாத்தியர் 3:10-14. இவையெல்லாம் இன்றைக்கு கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் நம்ம பார்க்குறோம். The covenant law, obedience, God's sovereignty, worship, and blessings in the Deuteronomy, we are learning the process of God's promises and blessings. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடவுளுக்கு கீழ்ப்படிந்து உடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உடைய வார்த்தைக்கு பயந்து நாம் வாழும்போது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் தருகிறார். இதை நாம் பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நம் பிள்ளைகளாக உடைய ஆசீர்வாதங்களை பெற்று பிள்ளைகளாய் வாழ தூய ஆவியானவர் இந்த நாளில் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிறவருமாகிய அன்புள்ள கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான குளிர்ச்சியான காலை வேளைக்காக நின்று சொல்லுகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து எங்களை காத்து வழிநடத்தினீர், தேவைகளை எல்லாம் சந்தித்தீர். இந்த நாளிலே உம்முடைய இறை ஆசீர்வாதங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம்.
நாளின் இறைச்செய்தின்படி நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் உமக்கு உரிய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் சாட்சியாக ஜீவிக்க இந்த வார்த்தைகள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி நாங்கள் கெஞ்சி கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே எங்களுடைய இஸ்ரேல் அமாஸ் போர் ஆண்டவர் முடிவுக்கு வரட்டும், உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வரட்டும், உலக நாடுகளில் அமைதி சமாதானம் திரும்பட்டும். ட்ரம்ப் அவர்களுடைய ஆண்டவரே இந்த 50% வரி விதிப்பாலே என்னுடைய ஆண்டவரே திருப்பூர் ஆண்டவரே காட்டன் கம்பெனி மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதே போல் என்னுடைய லெதர் ஃபேக்ட்ரி ஆம்பூரில் சுற்று வட்டாரத்தில் வாடியம்படி சுற்று வட்டாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா லெதர் ஃபேக்ட்ரியும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணோக்கி பாருங்கள், எங்கள் மக்கள் இதனால் தான் வாழ்வாதாரத்தை பெருக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே நீர் அவருடைய கண்களில் தயவு பாராட்டி இந்தியாவுக்கு அந்த 50% ஆண்டவரை 20% மாற்ற என் தேவன் நீர் கிருபை தார். அதே போல் என்னுடைய தமிழ்நாட்டுக்காக, இந்தியாவுக்காக, ஜனாதிபதி, பிரதமர், முதலமைச்சர், கவர்னருக்காக, அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தேசத்தை காத்தலும். குறிப்பாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியர்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெதஸ்தா மருத்துவமனைக்காக ஜபிக்கிறோம். இப்படி கண்கடை எரல் கல்லூரிக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் இப்படி ஆம்பூர் சபை சங்கத்தினுடைய வட்ட தேர்தல்கள் ஆண்டவர் நடைபெற இருக்கிறது. இப்படி ஆம்பூர் வட்டம், வாணியம்படி வட்டம், கர்நாடக வட்டம், மேல்பட்டி, சென்னை வட்டம், ஆண்டவரை ஒவ்வொரு வட்டத்தினுடைய ஆண்டவர் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்க இருக்கிறார்கள். ஆண்டவரை இந்த நேரத்தில் எல்லாரும் பத்திரமாய் வந்து தேர்ந்தெடுத்து ஆண்டவர் உமக்கு பிரியமான மக்கள் ஒவ்வொரு வட்டத்தில் வந்து ஆண்டவரே அவர்கள் தொடர்ந்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தார். இது ஆண்டவரே பணம் சம்பாதிப்பதற்கோ அரசியல் செய்வதற்கான இடம் அல்ல, ஆனால் நம்முடைய ஊழியம் செய்வதற்கான இடம் என்பதை உணர்ந்து நாங்கள் எல்லாரும் இந்த பொறுப்பில் ஆண்டவரை வரவும் இந்த கிருபையினாலே ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய ஆண்டவர் இறை பிரசன்னம் இந்த நாளில் எங்களோடு இருக்கட்டும். வேலைவேனங்கள் கஷ்டங்கள் உண்டு. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி போதபடத்திற்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி மின்னூர் வடகர மேல்சனம் திருச்சபைகள் குடும்பங்களுக்காக ஜபிக்கிறோம். பலவீனமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அதே போல் இந்த நாளில் பிறந்த நாளை காணுகின்ற என்னுடைய ஆண்டவரே சென்னை ஆண்டவரே இதோ அருமையான திருச்சபை சென்ட் தாமஸ் லுத்தரன் திருச்சபை ஆண்டவரே அந்த சபையினுடைய மூத்த விசுவாசி திருமதி எலிசபெத் குமரிமுத்து அவர்களுக்காக ஜபிக்கிற அன்பு சகோதரியை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தன்னுடைய தந்தையார் குமரிமுத்துவனுடைய எல்லா ஊழியத்தையும் அவர்கள் ஆண்டு தொடர்ந்து செய்கிறாங்க. ஐயா அன்றைக்கு செய்தார், இன்றைக்கு அவர் மகள் செய்கிறார்கள். ஆகவே அவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையில்லா சந்திங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய கிருபை இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கிட்ட இந்த நேரத்தில் ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரியம், ஏஞ்ச காவி, அன்பான பிள்ளைகள், மாத்தாள் மரியாதையும் ஆசீர்வதிங்க. நண்புக்குரிய சகோசாருக்காக ஆண்டவர் டீச்சருக்காக நான் ஜபிக்கிறோம். அடியனுக்காக குடும்பத்திற்காக ஜபிக்கிறோம். எல்லாரையும் என் தேவன் நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய இறை ஆசிரியர் இந்த நாளில் எங்களோடு கூட தங்கியிருக்கட்டும். இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ்.